அந்த மனு நடிகர் விஜயின் தாவேகா கட்சியின் 2ஆம் ஆண்டு விழாவில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவரும் தேர்தல் வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோரின் உடன் வந்த பாதுகாவலருக்கும் அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னே அந்த பாதுகாவலர் ஒருவர் நிற்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பிரசாந்த் கிஷோருக்கு பாதுகாவலராக வந்தவர். இங்கு பத்திரிகையாளர்களுக்கும் உள்ளே அனுமதி அளிக்காத சூழ்நிலையில் அங்கு கட்சியின் முக்கிய ஆலோசகராக திகழக்கூடிய பிரசாந்த் கிஷோருடன் வந்த பாதுகாவலர்களுக்கும் அந்த பவுன்சர்கள் அனுமதி அளித்து அவரை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதுவும் அங்கு சர்ச்சைக்குரிய பொருளாகி இருக்கிறது. ஏற்கனவே மாநாட்டில் பத்திரிகையாளர்களுக்கும் அனுமதி வழங்காமல் பவுன்சர்களால் தாக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் அங்கு அவர்களின் பாதுகாவலர்களுக்கும் உள்ளே அனுமதி அளிக்கப்படவில்லை. தேர்தல் வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோரின் பாதுகாவலர்களும் அங்கு பவுன்சர்களால் மாநாட்டு அரங்கிற்குள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்பதால் அங்கு அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் பாதுகாவலர் மற்றும் அந்த கட்சியில் இணைய வந்த அந்த ரஞ்சனா நாச்சியாருக்கும் சில மணி நேரம் உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் அவர் அனுமதி அளிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ரசிகர்கள், நிர்வாகிகள், கட்சி தலைவர்கள், கட்சியில் இணைய வந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே அந்த உள்ளே நுழைவதற்கான அனுமதி வழங்குவதில் பவுன்சர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டதால் மிகுந்த ஒரு சர்ச்சைக்குரிய புகார் எழுந்திருக்கிறது இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாநாடு. பானு, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.